பருதிங்கிற 9 வயசு குழந்தை மகாபாரதத்தையும் பகவத்கீதையும் என்ன அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு பத்தி பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது. அதுக்கான முக்கிய காரணம் அவங்க அப்பா அம்மான்றது. 30 days 30 இன்ஸ்பைரிங் பேரண்டிங் ஸ்டோரிஸ்ல இன்னைக்கு டே 4. இந்த மாதிரியான இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பருதி 4 வயசா இருக்கும்போது நிறைய விஷயங்களுக்கு பயந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது, பயப்படாத கண்ணா அப்படின்னு சொல்லாம, உனக்கு எப்பெல்லாம் பயமா இருக்கோ கடவுள் ராமா கிட்ட பேசுன குழந்தைங்களுக்கான ராமாயண புக்கை கையில கொடுத்து இந்த கதைகளும் உனக்கு தைரியத்தை தரும்னு சொல்லி அவங்க அம்மா கொடுத்தாங்க. அந்த குழந்தைங்க 2 நாள்ல அந்த புக்கை ரீட் பண்ணிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது அவளோட ஆர்வத்தை பார்த்து அவங்க அம்மா குழந்தைங்களுக்கான மகாபாரத பகவத்கீதை புக்கையும் வாங்கி அந்த குழந்தைகிட்ட கொடுக்குறாங்க. உங்க வீட்டுல ஸ்கிரீன் டைம் ஸ்டோரி டைமா மாறுது. அதுல உள்ள கேரக்டர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. இதுல இருந்து நீ என்னடா கண்ணா லேர்ன் பண்ணிக்கிட்டா, இதுல உன்னோட கருத்து என்னன்னு அந்த குழந்தைகிட்ட கேள்வியா கேட்கும் போது அந்த குழந்தையோட கியூரியாசிட்டியை தோண்டி புக் ரீட் பண்ற ஆர்வத்தை தோண்டி இப்ப அந்த குழந்தை கணக்கே இல்லாம நான் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. நிறைய விஷயங்களுக்கு பயந்துட்டு இருந்த குழந்தை இப்ப கான்பிடென்டா ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரி டெல்லரா மாறி இருக்காங்க. பருதியை பார்த்து நிறைய குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்க கூட இந்தியன் ஹிஸ்டரியை பத்தியும் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பத்தியும் லேர்ன் பண்றாங்க. இதுல நானும் ஒரு ஆள். குழந்தைங்க எக்ஸ்ட்ராடினரியா ஆகுறது இட்ஸ் நாட் பை சான்ஸ், இட்ஸ் ஆல்சோ பை பேரண்டிங். நம்ம குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட ஆர்வத்தை தோண்டி அவங்க பயத்தை கான்பிடன்ஸா சேஞ்ச் பண்ணணும்ன்றத பருதியோட அப்பா அம்மா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். வேற யாரோட பேரண்டிங் பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க, அவங்கள பத்தியும் பேசுவோம்.